Hey guys, welcome to our channel and wishing you all a very happy new year. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டோன் செயின் வச்சு எப்படி ஒரு நெக்லைன் க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு ஃபாலோ மீ. அதில் நான் நிறைய போஸ்ட் அண்ட் ட்ரேசிங் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சரி த்ரெட் வச்சு ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இதுதான் சாரியோட கலர். இது வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் த ஃப்ரண்ட் நெக்லைன். பேக் நெக்லைன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீடில் வந்து நம்ம 24 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் மூவிங் டு ஸ்டோன் செயின். ஸோ ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. அது ரெண்டுமே எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேஸ் நம்ம ஸ்டோன் செயினோட ஒரு சைட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்டோன் செயினும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு ரிவர்ஸ், தென் ஒரு லாக், அதுக்கப்புறமா கீழே ஒரு ஸ்டிச், திரும்பவும் சென்டர், ரிவர்ஸ், லாக். ஸோ இதே மாதிரியே நம்ம போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தா ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டோன் செயினோட ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு லைன் எல்லோ கலர் சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்ட் இப்போது நம்ம அந்த மேங்கோ மோட்டிஃபை நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதை சுற்றி நம்ம ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுருக்கலாம். இதில் ஐ யூஸ் கார்பன் பேப்பர் டு ட்ரேஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் அந்த சாக் பீஸ் பவுடர் வச்சு கூட யூ கேன் மேக் த ட்ரேசிங். இப்போது மேங்கோவோட சென்டரில் எல்லோ கலர் திலகம் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மீதி இருக்கிற இந்த சின்ன கேப்பில் நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பானி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக போட்டுகிட்டே வரப்போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ட்ரேஸும் எடுத்து போட்டால் அது சரியாக வராது. நம்ம சும்மா ரேண்டமாக போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அங்கே நாட் போட்டுட்டு திரும்ப நெக்ஸ்ட் கீழே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் லெட்ஸ் ஃபில் த மேங்கோ. அந்த ஸ்டோன் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த டேர்னிங்ஸ் வரும்போது மட்டும் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற இடத்துல எல்லாம் நம்ம 2 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நான் ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நான் அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா ஸ்டோனோட லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், இப்போது சென்டர், அப்புறமா ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். ஸோ இதுதான் செகண்ட் வே ஆஃப் ஸ்டிச்சிங் ஸ்டோன் செயின். நான் ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து நம்ம ஒரு சைடாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். பட் இப்போது நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச் அண்ட் சென்டர், அண்ட் தென் வில் கோ ஃபார் ரைட். ஸோ இந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மேங்கோக்கும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் நெக்லைன், ஃபுல் கம்ப்ளீட்டட் லுக். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு ஸ்லீவும் காட்டுறேன். ஸோ ஸ்லீவும் அதே தான். நான் ஃபுல் செக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்டர்னேட் செக்ஸில் மேங்கோ அண்ட் ரவுண்ட் மோட்டிவ் வர மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்லாம் சக்கரி வச்சுட்டு கோல்ட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.